அதே மாதிரி இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஏஜ்ல இருக்கவங்க மட்டும் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாய்ஸ பொறுத்தவரைக்கும் 15, 20 வருஷம் அந்த ஏஜ் டிஃபரன்ட்ல கூட அவங்க அந்த 2 பெர்சனுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் அப்படின்னு பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தருக்கும், இந்த பையன் வயசுல இருக்கிற ஒருத்தருக்குமே கூட அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நந்தா திரைப்படத்த எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நந்தா திரைப்படத்துல அந்த நந்தா அப்படின்ற சூர்யா அவரோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஜெயிலுக்கு போட்டு வெளி உலகம் அப்படின்றது பெருசா தெரியாமலே இருக்கும். ஜெயிலுக்குள்ள இருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, எப்படி பழகுறது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கரடு முரடா தான் இருப்பாரு. பட் அவரு யார ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க பெரியவர் அப்படின்ற அந்த ராஜ்கிரண் அவர தான் ஃபாலோ பண்ணாரு. ஆக்சுவலா ராஜ்கிரண் அவரோட அந்த பார்வையின் வழியா தான் அவர் இந்த உலகத்தையே பார்ப்பாரு. ராஜ்கிரண் என்ன சொல்றாரோ, அந்த பெரியவர் என்ன சொல்றாரோ, அததான் இவரும் செய்வாரு. ஒரு கட்டத்துல பெரியவர அவரோட மருமகனே கொன்னுட்டாரு அப்படின்றதுக்காக, நாம நேசிச்ச, நாம பெருசும் மதிச்ச ஒரு நபர வந்துட்டு இந்த மாரி கொன்னுட்டாங்களே அப்படின்றதுக்காக, அவங்க மருமகனையே கொன்னுடுவாரு அந்த நந்தா அப்படின்ற கதாபாத்திரம். சோ இந்த மாரி இந்த ஏஜ் டிஃபரண்ட் இல்லாமலே கூட இந்த பாய்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ப்ரோமோஸ் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சாப்பிட்டியா? ஆச்சியா? அப்பா சரிங்கப்பா. உங்களுக்கு ஆள் தானே வேணும்? இந்த அவனை கூட்டு போங்க. அது வந்து ஐயா, என்ன ஐயா? அவனை யாருன்னு நினைச்ச? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சேல அத்தனை பேரும் சாமி தாண்டா. இதுக்காக தனியா வருமா? இதேதான் பீமா படம். ஆக்சுவலா பீமா படத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா, அந்த சேகர் அப்படின்ற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா, அந்த சின்ன அப்படின்ற கதாபாத்திரம் சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிருப்பாப்ல. அதாவது சின்ன வந்தாருன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை தீரும், சின்ன அந்த இடத்துல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு, நாமளும் சின்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன அப்படின்ற கதாபாத்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் அந்த சேகர்ன்ற கதாபாத்திரமும் வளரும். சின்னாக்கு எதனா ஒண்ணு அப்படின்னா அந்த சேகர்ன்ற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா சும்மா விடாது, எல்லாரும் போட்டு தள்ளுற அளவுக்கு அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றது பயங்கரமா இருந்தாலுமே கூட அந்த பாண்டிங் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் தி ப்ரோமன்ஸ் அப்படின்றதுக்குள்ள. எஜ்ஜனாக இது ஆகாது, ஆக விட மாட்டேன். ஏதாவது ஆச்சு சாமி எங்கிருந்து துரத்துட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? ஏட்டு கிருஷ்ணமூர்த்தி பையனா? வரமாட்டாரான்னு என் மனசு ஏங்குச்சு. வரது சின்னதான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான்